நல்லது. நம்மளுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்த தொடர் வேத படிப்பிலே இன்றைய நாளிலும் கூட 3ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அ அதுல நாங்க 27ஆம் வசனத்திலிருந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். 27ஆம் வசனத்திலிருந்து. எனவே இது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 7வது பாடமாக இருக்கிறது என்பதையும் தயவாக அறியப் பெறுங்க. எனவே 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27ஆம் வசனத்திலிருந்து இன்றைய பாடத்தை நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 27ஆம் வசனத்தில் இருந்து. அ முதலாவது நாங்க கவனிக்கிறோம். இப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து கற்றுக்கொண்டு வந்ததைப் போல, ஞானம் அல்லது கடவுளுடைய ஆலோசனை அ என்ன செய்கிறது? நம்மளுடைய சிந்தனையில ரைட் நம்முடைய சிந்தனையில அதே மாதிரி அதேபோல நம்மளுடைய செயல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. இல்லையா? அதேபோல ரைட் தனிப்பட்ட வாழ்விலே அதேபோல நம்முடைய சிந்தனை, நம்ம சிந்திக்கிற விதம், நம்ம யோசிக்கிற விதம், ஆ என்ற போன்ற காரியங்கள்ல அது மாற்றத்தை ஏற்படுத்துகிற அதே நேரத்துல, கடவுளுடைய ஆலோசனை அல்லது கடவுளுடைய ஞானம் அல்லது கடவுளுடைய வார்த்தை, ஆ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரைட் அதே நேரத்துல மற்றவர்களோடு இருக்கின்ற உறவிலே ரைட் அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. ரைட். அப்ப ஆகவே நாங்க பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்வாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பிறரோடு அ தொடர்பு கொள்ள வேண்டிய விதங்கள், ரைட். மற்றவர்களோடு எப்படி நாங்க பழகணும், பேசணும் போன்ற விஷயங்கள் கூட அ விஷயங்கள் விஷயங்கள் அந்த விஷயங்களை கூட ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யுது? அந்த விஷயங்களையும் கடவுளுடைய வசனம், கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய ஆலோசனை எங்களுக்கு கற்பிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம், 22ஆம் வசனத்த வாசிச்சுட்டு நாங்க கடந்து வரலாம். "என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும்" என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வசனங்களின்படி நாங்க காண்ற விஷயம் என்ன? கடவுளுடைய ஞானம், ஆலோசனை நாங்க காத்துக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால், அவைகள் எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஜீவன், அதேபோல எங்களுடைய கழுத்துக்கு வெளிப்படையான எங்களுடைய வாழ்க்கைக்கு அது அலங்காரமானது. அது அழகை கொடுப்பது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப உள்ளான ரீதியிலும், வெளியான ரீதியிலும் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்த வல்லதாக கடவுளுடைய ஞானம், ஆலோசனை அல்லது வார்த்தை இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் 27ஆம் வசனத்தை நாங்க கவனிக்கும் பொழுது, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில, ரைட்? நம்முடைய தனிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையில, எப்படியான ஆலோசனையை கடவுளுடைய வசனம் கொடுக்கிறது என்பதை நாங்க காண்றோம். ரைட்? அந்த வசனம் சொல்லுகிறது 27ஆம் வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. சரியா? இப்ப இதுல இந்த வசனத்துல திராணி இருக்கும்போது என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதாவது நல்லது செய்ய ரைட் நன்மை செய்யறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது. அப்ப திராணி என்றால் என்ன என்பதை நாங்க கவனிக்கும் பொழுது, நாங்க காண்றோம். அ அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னா, பவர் அல்லது வல்லமை. ரைட்? நன்மை செய்யும் வல்லமை உங்களுக்கு இருக்கும் பொழுது, ரைட்? அதேபோல நன்மை செய்யும் அதிகாரம், ரைட்? அல்லது பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது என்று சொல்லி அந்த சொல்லுக்கான அர்த்தத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப நன்மை செய்ய எங்களுக்கு வல்லமை அல்லது அதிகாரம் அல்லது பொறுப்பு அல்லது நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை, ரைட்? அல்லது நன்மை செய்யக்கூடிய வசதிகள் அல்லது நன்மை செய்யக்கூடிய பலம், ரைட்? நமக்கு இருக்கும் பொழுது, ரைட்? என்று சொல்லி அந்த வசனம் தொடர்ந்து செல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்டா? அப்ப நன்மை அந்த திராணி இருக்கும் பொழுது என்று சொல்லும்போது என்ன கவனிச்சோம்? வல்லமை, அதிகாரம், சூழல், ரைட்? அதே நேரத்துல அதுக்குரிய வசதிகள், பலம் இருக்கும் பொழுது, அதான் என்ன சொல்லப்படுது? திராணி இருக்கும் பொழுது. அப்ப நன்மை செய்யறதுக்கு இவ்வளவு காரியம் நமக்கு நம்மை சூழ சாதகமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்துல, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி அந்த வசனம் முடியுது.
ரைட்டா? அப்ப அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது, எதை நாங்க கவனிக்கிறோம்னு சொன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது. ரைட்? ஓனர் அல்லது எஜமான். இப்ப அதை செய்யத்தக்கவர்களுக்குன்னு சொல்லும்போது, அ எஜமான் அல்லது அல்லது ஓனர் ரைட் என்று அது அந்த ஓனர் என்று சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். அ அதை செய்யத்தக்கவர்களுக்கு. அப்ப நன்மையை நம்ம யாருக்கு செய்றோம்? ரைட்? ஒரு எஜமானுக்கு அல்லது ஒரு ஓனருக்கு செய்றோம். ரைட்? அல்லது தமிழ்ல எப்படி சொல்றோம்? அதிகாரம் அல்லது அ உரிமை உள்ளவர்களுக்கு நாங்க செய்றோம்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப அந்த வசனத்தின் மூலம், இந்த சொல்லின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அ மற்றவர்கள் ரைட்? அதாவது எங்களிடத்தில நன்மை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை சூழ இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லது எங்களை சூழ இருக்கிறவர்களுக்கு உரிமை உண்டு என்பதை தான் அந்த சொல் காட்டுகிறது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதாவது அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாராம்? அந்த நன்மையை பெற்றுக்கொள்றதுக்குரிய எல்லா அதிகாரமும் உடையவர்களாக நம்மை சூழ உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தான் நாங்கள் செய்கின்ற நன்மைக்கான எஜமானர்கள். சரியா? இப்ப ஒரு எஜமானுக்கு கீழ நம்ம வேலை செய்வோம்னு சொன்னா, அந்த எஜமானுக்குரிய விருப்பத்த அல்லது அந்த எஜமான் எதை எதிர்பார்க்கிறாரோ, அதை நம்ம என்ன செய்வோம்? நாங்க செய்வோம். அவருக்கு கீழ நம்ம வேலை செய்யும் பொழுது. அப்ப இங்க என்ன காட்டப்படுதுன்னு சொன்னா, நாங்க நன்மை செய்றோம். அந்த நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை, அந்த நன்மை செய்யக்கூடிய அதிகாரம், வல்லமை அல்லது வசதிகள், பலம், சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை நம்மை சூழ உள்ளவர்களுக்கு இருக்கிறது. ரைட்? என்று சொல்லி அந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்போ அ நன்மை செய்ய ரைட் எங்களுக்கு அதிகாரம் அல்லது திராணி இருக்கும் பொழுது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதை பெற்றுக்கொள்ளும் உரிமை உள்ளவர்களுக்கு அதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட்? இன்னும் கொஞ்சம் அத விளக்கமாக நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு ரைட் அந்த எஜமான் அல்லது ஓனர்ன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள், உரிமை உள்ளவர்கள்ன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ரைட்? அப்ப என்ன நாங்க எழுதியிருக்கோம் இங்க? மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை அது எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறது. ரைட்? அந்த நன்மையை நாங்க செய்யாம இருக்கிறோம் என்று சொன்னால், செய்யாமல் இருக்கிறோம் என்பது சுயநலமான காரியமாக கருதப்படுகிறது. சரியா? அப்ப அந்த நன்மையை நாங்க செய்யாம இருக்கும் பொழுது, அது சுயநலமான விஷயமாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அப்ப நிச்சயமாக எஜமானுக்கு எப்படி பணிவிடை செய்யறது முக்கியமோ, சுயநலம் கருதாது எஜமானுடைய நலனை கருதி எப்படி நாங்க சேவை செய்யறது அவசியமோ, அதே போல உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாங்க ரைட் சுயநலம் பாராது சேவை அல்லது நன்மை செய்ய வேண்டியது முக்கிய கடமையாக இங்க சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப நாங்க அந்த நன்மைய எங்களுக்குள்ள வச்சிருக்க முடியாது. எங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை. ஏன்னா, அந்த நன்மைக்கு நான் எஜமான் அல்ல. அந்த நன்மைக்கு என்னை சூழ இருக்கிற பிறர் எஜமான்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குரியதை நான் என்ன செஞ்சிரணும்? அந்த நன்மையை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். இல்லையா? அப்ப அதே மாரி நாங்க அவதானிக்கிற காரியம் என்னன்னா, நம்மிடத்துல நன்மை எதிர்பார்க்கப்படும் பொழுது, ரைட்? அதாவது நாங்க நல்லது செய்வோம் அல்லது நல்லதை பெற்றுக்கொள்ளும்படி மக்கள் எதிர்பார்க்கும் பொழுது, நம்மை சூழ உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் பொழுது, அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை நாங்க பார்க்கிறோம். அது எங்களுடைய டியூட்டியாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாங்க இந்த வசனத்துல பார்க்கிறோம். சரியா? அப்ப என்ன கவனிக்கிறோம்? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே என்று சொல்லி, கடவுளுடைய வார்த்தை நம்மளுடைய கடமையை, நம்ம ஒரு கிறிஸ்தவனுடைய வேலைய அது எங்களுக்கு இந்த வசனம் ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது. சரியா? அதே மாதிரி நாங்க நன்மை செய்றது எப்படி எங்களுடைய கடமையோ, அது கட்டாயம் செய்தாகணுமோ, அதே போல பிறருக்கு நன்மை கிடைக்கும் பொழுது, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம் மூலம் இல்லாம பிறர் மூலம் பிறருக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா, அதை தடுக்கவும் கூடாது என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப நாங்களும் நன்மை செய்யணும். அத எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளக் கூடாது. வைத்துக் கொள்வது சுயநலமான காரியம். ஏன்னா, அந்த அந்த நன்மைக்கான எஜமான், உரிமையாளர், நம்மை சூழ இருக்கிறவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிறர் மூலம் நன்மை கிடைக்கும் பொழுது, அதை நாங்க
தடுக்கவும் கூடாது என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப வேதாகம ரீதியில கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா, பார்த்துக் கொண்டு வர்ற இந்த விஷயத்துல முக்கியமானது, பிறருக்கு நன்மை கிடைக்கும்படியான காரியங்கள்ல நிறைய விஷயம் இருக்கு. அது பொருள் மூலமாக இருக்கலாம், அல்லது அ எங்களுடைய அ உதவிகள் அல்லது எங்களுடைய சரீர உதவிகள் மூலமாக இருக்கலாம். இப்படி பல உதவிகள் இருக்கு இல்லையா? ரைட். அதேபோல நாங்கள் பிறருக்கு செய்யக்கூடிய முக்கியமான உதவி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷம். இல்லையா? அந்த சுவிசேஷத்த அறிவிக்கிறது. அப்ப சுவிசேஷத்த அறிவிக்கிற அதே நேரத்துல, நாங்கள் பொருட்கள் மூலம் அல்லது அ அதே நேரத்துல எங்களுடைய உதவிகள் வேறு வேறு விதமான உதவிகளின் மூலம் நாங்க மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது, அந்த நன்மைகளின் மூலம் நாங்க எதை காண்பிக்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை, அவர் எங்கள் மீது வைத்த அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அவர் எங்களுக்கு செய்த அந்த நன்மையை நம்ம என்ன செய்றோம்? நாங்கள் மற்றவர்களோடு, ரைட், நாங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சரியா? அப்ப நன்மை செய்யும் பொழுது நாங்க என்ன செய்றோம்? ஆண்டவர் இயேசுவின் குணாதிசயங்களை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவர் எங்களுக்கு கொடுத்த நன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்றோம்? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, அவருக்குள்ளான நித்திய வாழ்வை ருசி பார்த்திருக்கின்ற நாங்க, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதற்கு அ பின்னிற்கக் கூடாது. அது எங்கள் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப நன்மை செய்வதின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை, அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்க இருக்கிறோம். அதன் மூலம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை, அவருக்குள்ள இருக்கின்ற ரட்சிப்பை, அவருக்குள்ள இருக்கின்ற அன்பை மக்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும் எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, அதுக்குரிய சூழல் இருக்கும் பொழுது, அதுக்குரிய பலம், அதுக்குரிய எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு இருக்கும் பொழுது, நீங்க அதை உரியவர்களுக்கு செய்யாம இருக்கக்கூடாது. ரைட்? என்பதை அந்த 27ஆம் வசனம் எங்களுக்கு காண்பிக்கிறது. இப்ப பாருங்க, பைபிள்ல வேதாகமத்த நாங்க கவனிக்கிற விஷயம் என்ன? பழைய ஏற்பாட்டுல கூட ஆ சத்துருக்களுக்கும் அந்த நன்மையை நீங்க காண்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இல்லையா? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல 4ஆம், 5ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். "உன் சத்துருவின் மாடாவது, அவனுடைய கழுதையாவது தப்பிப் போகக் கண்டால், அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக." ரைட்டா? ஒரு மாடோ, ஆடோ, அ அ எதிராளியினுடைய எனக்கு விருப்பம் இல்லாத என்னுடைய சத்துரு, என்னுடைய எதிராளியினுடைய சொத்து அது. அவனுடைய சொத்துல இருந்து ஒண்ணு தப்பிச்சு வெளியில போகுது. அத நான் காண்றேன். காணும் பொழுது சாதாரணமா பொதுவாவே மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஏன்னா, என்னுடைய சத்துருவுக்கு நஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை அப்படி கண்டா, நீ என்ன செய்யணுமா? திரும்ப அத கொண்டு போய் அவன்கிட்ட விட்டுடணும். நன்மை செய்ய ஆண்டவர் பழக்கிறார் தன்னுடைய ஜனங்கள. ரைட்? அடுத்த வசனம் பாருங்க, 5ஆம் வசனம். "உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால், அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக." ரைட்டா? அந்த பகைக்கிறவன்ட கழுதை விழுந்து கிடக்க, அப்ப அந்த பகைக்கிறவனோடு சேர்ந்து என்ன செய்யவா? கழுதைக்கும் உதவி செய்யுங்க. செய்யின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய மக்கள் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, அதுக்குரிய சூழல் அமையும் பொழுது, அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. ரைட்? அந்த நன்மையை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்குரியவர்களுக்கு அதை செய்தாக வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறத நம்ம கவனிக்கிறோம். ரைட்? இப்ப அடுத்த வசனம் 28ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 28ஆம் வசனம். "உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே." 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரைட்டா? என்ன என்ன சொல்லப்படுது? உங்ககிட்ட பொருள் இருக்கு. அதாவது உங்கட்ட வந்து கேட்கிற நபர் ஒரு விஷயத்த கேட்கிறாரு, ஒரு பொருள கேட்கிறாரு. அந்த பொருள் உங்களுடைய கரங்கள்ல இருக்கு. ரைட்? உங்களுக்கு அத கொடுக்க முடியும். கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகள் உண்டு. அல்லது அதுக்குரிய சூழல் உண்டு.
அதற்குரிய அதிகாரம், வல்லமை, உரிமை எல்லாமே உண்டு. ரைட்? அப்படி இருந்தும், சாதகமான சூழல் இருந்தும், அப்படி இருக்கும்போது கூட நீங்க என்ன சொல்றீங்களாம், அத மறைச்சு வச்சுக்கொண்டு, "நீ போய் நாளைக்கு வா, நாளைக்கு தருவேன்னு" சொல்றீங்க. ரைட்? அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, "அப்படி நீங்க சொல்லாதீர்கள்" என்று அவருடைய ஜனங்களுக்கு சொல்லுது. ரைட்? அப்ப அப்படி சொல்வதின் மூலம், ரைட்? பொருள் இருக்கு, அத நீங்க கொடுக்கலாம், கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் இருக்கு. ஆனாலும் கொடுக்காம, ரைட்டா? இப்ப உங்களுக்கு 1 தான் இருக்குது உங்களுடைய பாவனைக்குன்னா பரவால்ல. ரைட்? ஆனால் என்ன சொல்றோம்? கொடுக்க முடியும். உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கு. ரைட்? அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க கொடுக்காம, இல்ல நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்ப நாளைக்கு கொடுக்கிறதுக்கு அல்லது நாளான்றைக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க யோசிக்கிற மாதிரி ஒரு அலைக்கழிப்பை நீங்க செய்வீங்கன்னு சொன்னால், ரைட்? அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி செய்வதன் மூலம் என்னத்த வெளிப்படுத்துறோம்? ரைட்? ஏதோ ஒரு ரகசிய திட்டம் வச்சிருக்கிறோம் அவர குறித்து. இல்லையா? ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு கேட்கிறாரு. உடனே குடுத்துறக்கூடாது. அப்ப எங்களுடைய சில நேரங்கள்ல எங்களுடைய அரும தெரியாது. 2 நாள் அலைஞ்சிட்டு வரட்டும். அப்பதான் நாங்க யாரு, நாங்க எவ்வளவு தேவைன்னு அவனுக்கு தெரியும். என்று சில நேரங்கள்ல நம்ம சிந்திக்கக்கூடும். இல்லையா? அத அத குடுக்கக்கூடியத குடுக்காம நாங்க வைத்துக்கொண்டு, பாடம் கற்பிக்கிறதுக்கு ரகசிய திட்டம் நம்ம தீட்டக்கூடும். இல்லையா? அதே மாதிரி அ ஏமாற்றத்துக்கு, இன்னைக்கு போங்க, நாளைக்கு வாங்க, அல்லது நாளைக்கு வந்தா நாளான்றைக்கு வாங்க. ரைட்? ஏமாற்றத்துக்காக அதை நாங்க செய்ய முடியும். ரைட்? அதே நேரத்தில் நாங்க எழுதியிருக்கோம் என்னது? வேண்டுமென்றே தாமதித்தல். ரைட்டா? நாங்க சொன்னோம் என்னது? கொடுக்க முடியும். ரைட்? ஆனாலும் வேண்டுமென்றே தாமதிக்க பண்றதுக்காக, ஏதோ ஒரு ரகசிய திட்டம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்றது? அ இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. ரைட்? அதாவது ஏற்ற நேரத்துல அத கொடுக்காம, அவனுடைய தேவையான நேரத்துல அதை கொடுக்காம, ரைட்? என்னுடைய சுயநலனுக்காக நான் என்ன செய்றேன்? அ அந்த அவனுடைய தேவையை வைத்து நான் அ விளையாடுகிறவனாக இருக்கிறேன் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, "நீ கொடுக்க முடிந்தா, ரைட்? அதுக்குரிய சூழல் இருந்தா, ரைட்? நீ என்ன செய்யணுமா? இன்றைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்லாதேன்னு" சொல்லப்படுது. ரைட்? அப்ப அ செய்ய முடிந்த நன்மையை என்ன செய்யணும்? தாமதிக்காமல் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? நன்மை ஒண்ணு செய்ய முடியுமா இருந்தா, அத தாமதிக்காம செய்யணும். ரைட்? முடியாட்டி முடியாது. ரைட்? நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரைட்? முடியும் என்றால், அத தாமதிக்காம செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்களுக்கான படிப்பினையாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்? அதேபோல நாங்க பார்த்தோம் என்ன? வாய்ப்பு இருக்கும்போதே செய்தல் வேண்டும். சரியா? இப்ப அவன் வந்து கேட்கும் பொழுது, அவரும் உயிரோட இருக்கிறாரு, நம்மளும் உயிரோட இருக்கிறோம். ரைட்? அதுக்குரிய சூழலும் இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நம்ம செய்யணும். ரைட்? வாய்ப்பு இருக்கும்பொழுதே செய்யணும். அடுத்து என்ன பார்க்கிறோம்? அம் அப்ப இன்றைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்றது வந்து எப்படியா இருக்கணும், ஒரு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு தேவை இருக்குது. ஒரு வீட்ல சமையல் தேவை ஒண்ணு இருக்குது. அந்த சமையல் தேவைக்காக கடைக்கு போறோம் பொருட்கள் வாங்க. ஒரு அரிசியா இருக்கலாம் முக்கியமான பொருள். அது அந்த பொருள வாங்க போகும்பொழுது, அந்த கடை வியாபாரி என்ன சொல்றாரு, தனக்குள்ள பொருள் இருக்கு. அத பதுக்கி வச்சிருக்கிறார். நெறைய பொருள் வச்சிருக்கிறார். ஆனா என்ன செய்திருக்கிறாரு, அத பதுக்கி வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு தன்னுடைய சுயநல நோக்கத்துக்காக. பதுக்கி வைத்துக்கொண்டு என்ன சொல்றாரு, ரைட்? நீங்க போய் நாளைக்கு வந்து பாருங்க. நாளைக்கு சில நேரங்கள்ல கொடுக்கக்கூடியதா இருக்கும். நாளை மறுதினம் வாங்க. ரைட்? அப்ப அவனுடைய அன்றைய பசிய போக்குறதுக்காக வாராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க போய் நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்கன்னு" சொல்ற ஒரு விஷயம் மாதிரி தான் இது. முக்கியமான தேவையோடு வந்து நிற்கும் பொழுது, அதை செய்யக்கூடிய பலன், சூழ்நிலை இருந்தும், நீங்க என்ன செய்றீங்க, வேண்டுமென்றே ஏதோ ஒரு பழிவாங்குகிற எண்ணத்தோடு, அல்லது அவரோடு விளையாடுகின்ற ஒரு எண்ணத்தோடு, அல்லது ஒரு பாடம் கற்பிக்கிற எண்ணத்தோடு என்ன செய்றீங்க, இன்றைக்கு போய் நாளைக்கு வாங்க. நாளைக்கு போய் நாளை மறுதினம் வாங்கன்னு சொல்லி சொல்ற விஷயம் இருக்கிறது என்பத நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப அவசியமான நேரத்துல கொடுப்பது, ரைட்? பெறுகிறவருக்கு என்னவா இருக்கும்? அது பேரு உதவியாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. அவசியமான நேரத்துல அத நாங்க கொடுக்கணும். ரைட்? ஆம். அப்ப என்ன வாசிக்கிறோம்? "உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே." ரைட்? முடியுமான நேரத்துல நீ அவனுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பதை
வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறது. அதே நேரத்துல பாருங்க 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சரியா? அப்ப அ நாவினாலும் கிரியையினாலும் உண்மையிலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரைட்? அப்போ குறைச்சலை காணும் பொழுது அந்த குறைவோடு ஒரு சகோதரன் நம்மிடத்துல வந்து நிற்கும் பொழுது, நம்மிடத்துல ஆஸ்தி உண்டு, கூடிய சூழ்நிலை உண்டு. அப்படி இருந்தும் ஆ வேண்டுமென்றே எங்களுடைய இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், எங்ககிட்ட என்ன இல்லையா? எங்களிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு எங்களிடத்துல எப்படி நிலை கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் கேட்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில ரைட் அன்றாடம் நாங்க சந்திக்கிற காரியமாக இருக்கிறது. அப்ப அந்த நடைமுறை வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த வசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறது. அடுத்த வசனம் 29ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள். அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ரைட்டா? முதலாவது இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்லாத. ரைட்? இருந்தா குடுத்துரு. அப்பவே தேவையான நேரத்திலே உதவி செய். அடுத்து என்னது? அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ரைட்? அச்சமின்றி அதாவது பயமின்றி. ரைட்? இவங்கள நம்பி நம்ம வீட்ல இருக்கலாம். ரைட்? இவங்க இருக்கிறதுனால பக்கத்து வீட்ல இவங்க இருக்கிறதுனால பயம் இல்லாம கதவ திறந்து வைக்கலாம். ரைட்? அல்லது அ ரைட் அப்படி ஒரு பயம் இல்லாம ரைட் ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நம் மத்தியில வாழ்றவங்க. ரைட்? அப்படி வாழ்றவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாதாம்? தீங்கு நினைக்கக் கூடாதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே நாங்கள் 10 கட்டளைகள படித்துக் கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு தெரியும். அந்த 10 கட்டளைகள்ல அ 2வது கட்டளைய ஆண்டவர் சொல்லும்போது, அத 2ஆ பிரித்து அது 2வது கட்டளையாக ஆண்டவர் சொல்லும் பொழுது, மாற்கு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொன்னாரு, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அப்ப அந்த 10 கட்டளையை 2ஆ பிரித்த பொழுது நாங்க கற்றுக்கொண்டோம் இல்லையா? அந்த 2ஆ பிரித்த பொழுது, அந்த முதல் 4 கற்பனைகளும் எதை காண்பிக்கிறது? ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை காண்பிக்கிறது. மிகுதியான 6 கட்டளைகளும் எதை காண்பிக்கிறது? என் என் நோடு அல்லது பிறனோடு இருக்கின்ற அந்த உறவை காண்பிக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, தாயும் தயையும் கனம் பண்ணுவாயாக போன்ற அந்த மிகுதியான 6 கட்டளைகளும் பிறனோடு இருக்கின்ற உறவிலே ரைட் அ உறவிலே நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதுன்னு சொல்லும் பொழுது, ரைட் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனையின்படி அல்லது போதகத்தின்படி நாங்க என்ன செய்யணுமா? நாங்க எங்களிடத்துல அன்பு கூறுகிறது போல எங்களுடைய பிறனிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை அந்த மிகுதியான 6 கட்டளைகளுக்குள்ளே நாங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் என்பதை நம்ம பார்க்கலாம். ரைட்? அப்ப அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாத அப்படின்னா எப்படி கவனிக்கலாம்? எப்படி நாங்க அத சற்று விளங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரிந்த சில சம்பவங்கள் வேதாகமத்திலிருந்து. ஒன்று காயின், ஆபேல். ரைட்? அயலானுக்கு எப்படி தீங்கு செய்தான்? ரைட்டா? இப்ப எப்படி அ காயின் வந்து ஆபேல அவரோடு பேசி, அவர் எங்க தன்னுடைய தோட்டத்துக்கு, வயல் நிலத்துக்கு அவர அழைத்துக் கொண்டு போனார்ன்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப ஆபேல் வந்து அதிகமாக தன்னுடைய சகோதரன நம்பி இருக்கிறான். இல்லையா? ஏன்னா ஆபேலுக்கு அயலான் வந்து யாரு? காயின். தன்னோட கூட இருக்கிற பிற நபர். ரைட்? அப்ப அதிகமாக நம்பி இருக்கிற ஒரு மனிதன். ரைட்? அவர் நம்பி இருந்தாரு. அவர் கூப்பிடுகிற இடத்துக்கு நம்பிக்கையோட போறாரு. ஏன்னா, இவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்ன்னு ஒரு நம்பிக்கை ஆபேலுக்கு இருக்குது. ரைட்? ஆகவே போறாரு. ஆனால் காயின் என்ன செய்றாரு? முழுமையான அவருடைய மனசுல குரோதத்தையும், எரிச்சலையும் வைத்து
அம் தன்னுடைய அயலானுக்கு அல்லது தனக்கு தன்னோடு பக்கத்துல இருக்கின்ற தன் சகோதரனுக்கு ஆபேலுக்கு விரோதமாக தீங்கு செய்கின்ற ஒரு எண்ணத்தோட காயின் செயல்படுறாரு. செயல்பட்டு அ அந்த அன்பை பயன்படுத்தி, தன்னுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி என்ன செய்றாரு? ஆபேலை அழைத்துக் கொண்டு போய் அவனை கொலை செய்கிறார் என்பத நாங்க பார்க்கிறோம். இதுதான் சுருக்கமா நாங்க விளங்கிக் கொள்றது என்னது? அயலானுக்கு விரோதமாக தீங்கு செய்றது. ரைட்? அத நம்ப வைத்து கழுத்தறுக்கிறது சொல்லுவாங்க. அது இதுதான். ரைட்? அயலானுக்கு விரோதமாக நீங்க என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு நினைக்கக்கூடாது. அடுத்து சவுல் அதேபோல தாவீத பார்க்கிறோம். ரைட்? அ தாவீதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் யாரு? சவுல். ஏன்னா தாவீது வந்து சவுலுடைய ஆளுகைக்குள்ள இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதன். ரைட்? அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? சவுல் தாவீதை பாதுகாக்க வேண்டியவர். ஆனா என்ன செய்றாரு? பாதுகாக்க வேண்டியவரே தன்னுடைய பொறாமையின் நிமித்தம் தாவீத கொலை செய்யறதுக்கு வகை தேடுறார். இதுதான் அயலானுக்கு தீங்கு செய்ற விஷயம். ரைட்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவரு என்ன செய்றாரு? தீங்கு செய்து கொலை செய்றதுக்கு எப்பொழுதும் அவரை கொலை செய்வதற்காக விரட்டி திரியிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் தாவீது, உரியா. ரைட்டா? இப்ப உரியா வந்து தாவீதுடைய படைகள்ல ரைட் முக்கியமான ஒரு போர் வீரனாக இருக்கிறாரு. ரைட்? ஆனா தாவீது என்ன செய்றாரு? அந்த உரியாவுக்கு விரோதமாக செயல்பட உரியாவுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தாவீது ராஜாவினுடைய பொறுப்பு. ராஜாவினுடைய பொறுப்பு. ரைட்? ஆனா என்ன செய்றாரு? அ தன்னுடைய சுய ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படி ரைட்? தனக்காக, தன்னுடைய நாட்டுக்காக போராடுகின்ற தன்னுடைய அம் அந்த படை வீரனை ரைட்? அ கடிதம் எழுதி அனுப்பி கொலை செய்ய சொல்லி சொல்றாரு. அப்ப தன்னை நம்பி இருக்கிற மனுஷன். ரைட்? தாவீது தான் அரசாங்கம் தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். தாவீது அரசாங்கம் தான் அவனுக்கு அவனுக்கு வீட்டுக்கு லீவு குடுத்து வீட்டுக்கு போ சொன்னா வீட்டுக்கு போகணும். திரும்ப வேலைக்கு வர சொன்னா வேலைக்கு வரணும். அப்ப தாவீது முழுவதுமாக தாவீத நம்பி இருக்கிறாரு. அப்ப தாவீது என்ன செய்தாரு? அயலானுக்கு தீங்கு செய்தார். ரைட்? அவன் மனைவிக்கு தீங்கு செய்து அவவை தனக்கு உரிமையாக்கிக் கொண்டு, அம் உரியாவை கொலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? ஆனால் அப்ப இப்படியான இந்த காரியம். அப்ப இதன் மூலம் நாங்க விளங்கிக் கொள்றது என்னது? ரைட்? நாங்க நடித்து ரைட்? பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று காண்பித்துக் கொண்டு, எங்களுடைய சுயநல நோக்கத்தை அ நாங்க சில நேரங்கள்ல தீர்த்துக் கொள்றதுக்கு செயல்படுறது. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அயலானுக்கு விரோதமாக, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு விரோதமாக நீங்க என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது என்பதை நாங்கள் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ரைட்? அப்போ அந்த அ 2வது ஆண்டவர் 10 கட்டளை 2ஆக பிரித்து 2வது சொன்னார் இல்லையா? "நீ உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசின்னு" சொல்லி. அப்ப அது நாங்க 10 கட்டளைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க படித்துக் கொண்டு வந்தோம். அதன் மூலம் என்னென்ன காரியங்கள கடவுள் பாதுகாக்கிறார்ன்னு சொல்லி. அதாவது பிறரின் நற்பெயர அதன் மூலம் பாதுகாக்கிறார். இல்லையா? நாங்க இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்று படிக்கும் பொழுது, எப்படி பிறருடைய நற்பெயர் களங்கம் நற்பெயருக்கு களங்கம் அது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற அந்த காரியத்தின் மூலம் நாங்க பார்த்தோம். ரைட்? எப்படி பிறருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற விதமாக அது நாங்க செயல்படுறோம்னு சொல்லி. ரைட்டா? அதேபோல குடும்ப வாழ்க்கைய குறித்து நாங்க அதுல படித்திருந்தோம். அதாவது எங்களுடைய குடும்ப வாழ்க்கை மாத்திரமல்ல, பிறருடைய குடும்ப வாழ்க்கையையும், பிறருடைய உறவுகளையும் ரைட் கனமுள்ளதாக மதித்து, ரைட் அதை பாதுகாக்கும்படி நாங்க செயல்படணும். ரைட்டா? பாதுகாக்கும்படி செயல்படணும்னு சொல்றது மற்றவங்களுடைய குடும்பத்துல போய் தலையிடுறது இல்ல. ரைட்? அதாவது என் மூலம் அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு விதமான பாதிப்புகளும் ஏற்படாதவண்ணா நான் ஒதுங்கி இருக்கிறதும் ரைட்? பெரிய உதவி தான் அது. இல்லையா? அயலானுக்கு தீங்கு நினையாது இருக்கணும்னு சொன்னா, தீங்கு நினையாதவன் என்ன செய்வான்? மற்றவருடைய குடும்பத்தில அளவுக்கு மீறி தன்னுடைய அம் இன்ஃப்ளூயன்ஸ செலுத்த மாட்டான். ரைட்? என்பத நம்ம பார்த்திருந்தோம். சரியா? அப்ப தீங்கு நினைக்காதவன் என்ன செய்வான்? மற்றைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு விரும்புவான். அதற்காக தன்னை ஒதுக்கிக் கொள்ளுகிறவனாக இருப்பான். அதேபோல களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையில நாங்க படிச்சோம். பிறருடைய உடைமைகள் ரைட்? பிறருடைய சொத்துக்கள அபகரிக்கிறது மட்டுமில்ல, அதை அ பாதுகாக்கும்படி செயல்படுறது. ரைட்? என்பத நாங்க பார்த்திருந்தோம். இல்லையா? அப்ப இவைகளின் மூலம் என்ன செய்றோம்? மற்றவங்களுடைய பொருளை இச்சிக்காம இருக்கிறதன் மூலம் என்ன செய்றோம்?
அவங்களுடைய பொருட்களை, மத்தவங்களுடைய அ காரியங்களை நாங்கள் கனமுள்ளதாக நினைத்து, அதுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பத நம்ம அந்த 10 கட்டளைகள நாங்க கற்றுக்கொண்டு வந்தோம். அப்ப இது எல்லாமே சரியா? என்னத்த காண்பிக்கிறது? பிறனுக்கு தீங்கு நினையாது இருக்கிறவன் சரியா? ஆ பிறருக்கு தீங்கு ஆண்டவருடைய வசனம் படுறபடி அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதேன்னு சொல்வதைப் போல நாங்க செயல்படும் பொழுது, நாங்க வந்து நம்முடைய சமாதானத்தையும் எங்களுடைய அயலகத்துல அல்லது எங்களுடைய சமீபத்து சமீபத்துல அல்லது எங்களை நம்பி இருக்கிறவர்களோடு இருக்கின்ற சமாதானத்தை நம்ம காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சரியா? அப்போ அ எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியானதாக இருக்கிறது? மற்றவர்களோடு இருக்கிற அந்த வாழ்க்கை. சரியா? நாங்க தீங்கு நினைக்கிறவர்களாக அல்லது எங்களுடைய சுயநல நோக்கத்துக்காக ஆ எங்களை நம்ப வை எங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு நாங்க துரோகம் செய்கின்ற காரியங்கள் யாவுமே இந்த வசனத்தை மீறுகிறதுக்கான காரியமாக இருக்கிறது. எனவே வசனம் சொல்லுகிறது, "உன்னை நம்பி அ வாசம் செய்கின்ற" ரைட்? "அந்த அயலானுக்கு விரோதமாக நீ என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது" என்பதை நம்ம பார்க்கிறோம். 30ஆம் வசனம். "ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே" என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சரியா? தீங்கு செய்யாதிருக்க. சரியா? உனக்கு விரோதமாக ஒன்றுமே ஒருத்தரும் செய்யல. அப்படி செய்யாது இருக்கும் பொழுதே, நீங்க காரணம் இல்லாம என்ன செய்றீங்களாம்? அவங்களோட வழக்காடுறீங்களாம். சரியா? அப்ப காரணம் இல்லாம ஒருவரோடு நம்ம வழக்காடுகிறோம் என்றால், அதுக்கு காரணம் என்ன? சரியா? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. சுய லாபத்திற்காக எதையோ பெற்றுக் கொள்வதற்காக சரியா? பொய் குற்றச்சாட்டு சொல்வது. அதாவது அ காரணமின்றி நாங்க வழக்காடுறோம் எப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஏதோ ஒரு நன்மைக்காக, ரைட்? ஏதோ ஒரு சுய லாபத்துக்காக, நான் ஏதோ ஒரு விஷயத்த அடைவதற்காக நான் என்ன செய்றேன்? எனக்கு விரோதமாக யாரும் தீங்கு செய்யாது இருந்தும் கூட நான் என்ன செய்றேன்? பொய் குற்றச்சாட்டு சொல்றேன். அல்லது எனக்கு ஏதோ ஒரு குற்றம் செய்திருக்கிறாங்க, பரம விரோதிகள் என்பதைப் போல மற்றவர்களை நான் நடத்துறேன். அவங்க ஒண்ணும் செய்யாமல் இருந்தும் கூட. அப்படி நடத்துறதுக்கான காரணம் என்ன? எனக்கு ஏதோ ஒரு சுயநல நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக. சரியா? அப்ப தீங்கு செய்யாது இருக்கிற சகோதரனுக்கு விரோதமாக அவனோட நீங்க என்ன செய்யக்கூடாது? வழக்காடக்கூடாது. சரியா? இப்ப அ ஒரு ஒரு சில நேரங்கள்ல நாங்க அ சுயநல நோக்கத்துக்காக நாங்க வழக்காடுறோம். தீங்கு செய்யாத சகோதரனுக்கு விரோதமாக. அதேபோல அந்த சகோதரனை குறித்து வேற யாரோ எங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு காரியம் சொல்லியிருக்கும் பொழுது, ரைட்? அந்த விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம். அநேக நேரங்கள்ல போலியானதாகவும் இருக்கலாம். ரைட்? வேற யாரோ இன்னொரு சகோதரனை குறித்து என்னிடம் வந்து தவறான காரியங்கள சொல்லும் பொழுது, நான் என்ன செய்றேன்? ரைட்? அந்த என்னிடம் வந்து சொன்ன அந்த நபரினுடைய சொல்லை எடுத்துக்கொண்டு, நான் என்ன செய்றேன்? என்னுடைய அயலகத்தான், என்னுடைய சகோதரன நான் வந்து என்ன செய்றேன்? காரணம் இல்லாம பகைக்கிறேன். திடீர்னு முகத்த தூக்கிக் கொள்றேன். திடீர்னு கதைக்காம இருக்கிறேன். திடீர்னு எதிரியைப் போல நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? யாரோ என்கிட்ட வந்து இவர பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? அப்ப அது பொய்யாவும் இருக்கலாம். அத நான் கொஞ்சம் விசாரிக்கல. நான் அத அப்படியே நம்புறேன். நம்பி என்ன செய்றேன்? காரணம் இல்லாம என்னுடைய உறவோடு, என்னுடைய சொந்தங்களோடு அல்லது அ சகோதரர்களோடு நான் பகையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன். ரைட்டா? தீங்கு செய்யாதிருந்தும் காரணம் இல்லாம, ரைட்? யாரோ சொன்னதுக்காக, அல்லது என்னுடைய ஏதோ ஒரு சுயநல நோக்கத்துக்காக, அல்லது என்னுடைய ஏதோ ஒரு கோபம் இருக்கு அவர் மேல, அந்த காரியத்துக்காக நான் என்ன செய்றேன்? ரைட்? ஆம் அ வழக்காடுறவனாக அல்லது சண்டையிடுகிறவனாக இருக்கிறேன் என்பத பார்க்கிறோம். ரைட்டா? அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம வழக்காடுறதுக்கான காரணம், மற்றவங்களோடு சண்டையிடுறதுக்கு அல்லது பகையை ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் பொழுது, சரியா? எனக்கு கிடைக்காத நன்மைகள், எனக்கு கிடைக்காத மேன்மைகள், எனக்கு கிடைக்காத உயர்வுகள், மற்றவர்களுக்கு கிடைக்கும் பொழுது, ஒரு எரிச்சல் நம்முடைய மனசுல உண்டாகுது. சரியா?
ஒரு பொறாமை நம்முடைய மனசுல உண்டாகுது. சரியா? அந்த பொறாமை, அந்த எரிச்சல் என்ன செய்யுது ஒரு கட்டத்துல, சகோதரனோடு இருக்கிற உறவுல காரணமே இல்லாத விரிசலை, அல்லது காரணமே இல்லாத ஒரு சண்டைய, ரைட்? ஒரு வழக்க ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. சரியா? அந்த எரிச்சல், அந்த பொறாமை. ரைட்? ஆகவே வசனம் சொல்லுகிறது காரணம் இல்லாம இதெல்லாம் சண்டை போடுறதுக்குரிய காரணம் இல்ல. ரைட்? ஆகவே இதுகளுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, சகோதரனோடு வழக்காடாதீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப இந்த எல்லா காரணத்தின் மூலமும், நாங்க எல்லாமே சுருக்கமா பார்த்தோம். இந்த எல்லா விஷயத்தின் மூலமும் கடவுள் எங்ககிட்ட காண்பிக்கிற, எங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் பரிசுத்த வாழ்க்கைக்காக வேறு பிரித்து அழைக்கப்பட்டவர்கள். ரைட்டா? வேறு பிரித்து அழைக்கப்பட்டவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுறோம். என்னன்னு பைபிள் சொல்லுது, பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள்ன்னு சொல்லி. அப்ப வேறு பிரித்து அழைக்கப்பட்டவர்கள்னா, ஏற்கனவே உலகத்துல வாழ்ந்து, ரைட்? உலக சிந்தனையில, உலக மக்களோடு வாழ்ந்து நம்ம என்ன செய்தோம்? காரணம் இல்லாம மத்தவங்களோட வழக்காடிக் கொண்டிருந்தோம். ரைட்? அதே மாதிரி எங்கள நம்பி இருக்கிறவங்க, எங்கள நம்பி எங்கள் பக்கத்துல வாழ்றவங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைச்சோம். ரைட்? அதேபோல ஆம் அவங்களுக்கு உரிய நேரத்துல உதவி செய்யாம தள்ளி நின்று, ரைட்? அவங்களுடைய தேவையான நேரத்துல, ரைட்? நாங்க வந்து அத ஒரு விளையாட்டாக கருதி செயல்பட்டவங்களாக இருந்தோம். எப்பொழுது? கடவுளை அறியாம இருந்த பொழுது. கடவுள் எங்கள அழைப்பதற்கு முதல்ல இருந்த, ரைட்? கடவுள் இல்லாத வாழ்க்கை அது. ஆனா இப்பொழுது கடவுளுக்குள்ள நாங்க அழைக்கப்பட்டதுனால, கடவுள் சொல்றாரு, நீங்க சகோதர சிநேகிதத்துல, ரைட்? உங்கள் அயலாகத்தனோட எப்படி நீங்க வாழணும், பழகணும். இப்பொழுது நீங்க என்னுடைய ஜனங்கள், ரைட்? என்னுடைய ஜனங்கள்ன்னு சொல்லும்பொழுது, உங்களை சூழ இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசுவின், தேவன் உங்களை ரட்சிக்கின்ற இரட்சகரின் அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, ரைட்? அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலை உங்களுக்குள்ள தான் மற்றவங்க காணணும். ரைட்? உங்களுக்குள்ள இருந்து தான் அவருடைய குணாதிசயம் வெளியே வரணும். ரைட்? அதற்காக தான் நீங்க வேறு பிரித்து அழைக்கப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் அவருடைய வசனத்துல எங்களுக்கு போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எனவே, நாங்க எங்களுடைய அயலகத்தவர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று, அந்த பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கடைசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இப்ப புதிய வாழ்க்கை, பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறது என்னது? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ரைட்? அப்ப கிறிஸ்தவர்கள், ரைட்? ஆண்டவரை நமஸ்கரிக்கும்படி அவருக்காக வேறு பிரித்து அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்கணுமா? ரைட்? வழக்காடுவதோ, தீங்கு செய்வதோ, காரணம் இல்லாமல் பகைப்பதோ அல்ல. ரைட்? அ நாங்க வந்து சமாதானமாய் இருக்கும்படி, ரைட்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லி வசனம் எங்களை அழைக்கிறது. எனவே கடவுள் எங்களை தனியாக வாழும்படி அழைக்கவில்லை. ஒரு சமூகத்தோடு, ஒரு குடும்பமாய், சமூகமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில நாங்க கடவுளுடைய தன்மைய வெளிப்படுத்தி ஜீவிக்கும்படி தேவன் எங்ககிட்ட இந்த வசனங்களின் மூலம் நீதிமொழிகள் 23, 27 30 வசனங்கள் பார்த்தோம். அவைகளுக்குள்ள கடவுள் எங்ககிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ரைட். ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து நாங்க ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம்.